லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழர்கள் மீது பாஜக வன்மத்தை காட்டுகிறதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழர்கள் மீது தமிழர்கள் மீது வன்மம் இருக்கு. இந்த எல்லா மாநிலம் சமமா பார்க்குற பழக்கம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருந்தே கிடையாது. அதை நம்ம நல்லா உணரணும். அந்த காலத்துல இருந்தே வடக்க தெற்க இருக்கவங்களாம் அடிமைகள்ன்ற மனப்பான்மையில தான் அவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கான். இந்தியாவில் இந்திய மொழி படிக்கணும்னு நேரு காலத்தில் கொண்டு வந்து போய் காமராஜர் கருத்தை கேட்டாங்களா? கேட்கல. காமராஜர் மதிக்கவே இல்லை. ஆனால் காமராஜர் வட இந்திய தலைவர்கள் வந்து கடவுளாக நினைத்தார். இப்படி இந்த தென்னிந்திய தலைவர்களாக முட்டாள்களாக இருக்கிறதெல்லாம் வட இந்தியாவில் வந்து வட இந்திய அரசியல் வலை இந்த மாதிரி தமிழர்களையும் சரி தெலுங்கு கன்னடம் எல்லோரும் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு ஒரே வழி வந்து காஷ்மீர் போல் 370வது அரசியல் சட்ட உரிமைகளை வாங்கி ஒரு மாநிலம் தங்களோட மாநில மொழிகளில் தன் மக்களை காக்கிறதுக்கு 370 உரிமைகளை கேட்டு எல்லோரும் போராட வேண்டும். அப்பொழுதுதான் இந்தி மொழி ஆதிக்கம், இந்திக்கார ஆதிக்கம் என்று சொல்றது குறையும். இது ரொம்பவும் காழ்ப்புணர்ச்சிங்க. அது அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. அவங்க வந்து மற்ற மாநிலத்திலாம் கொடுக்குறாங்க. இது வந்து பழி வாங்குற மாதிரி. நீங்கள் இப்போ ஏற்றுக்கிட்டாதான் நாங்கள் நிதியை கொடுப்போன்றது அது கூடவே கூடாதுங்க. அது ரொம்பவும் தவறு. ரொம்ப தவறான செயல் செய்துட்ருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. உண்மைதான். இல்லை, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. தமிழர்கள் வந்து முழுமையாக இருக்கிறாங்க, தமிழ் இனத்தை இருக்கிறாங்க, தமிழ் மொழியை இருக்கிறாங்கன்றது. தமிழர்களுக்கு தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடாதுன்ற அவங்க ஒரு இதில் இருக்காங்க. அதாவது பிஜேபிக்காரங்களுக்கு தமிழ்நாட்டு மேலேயும் தமிழ் மக்கள் மேலேயும் உள்ள வன்மம் வந்து மக்களுக்கு எப்பவே தெரியும். அதனால தான் அவங்க 2 தேர்தலையும் தோக்கடிச்சாங்க. அது உண்மை தானே. அது 10 வருஷமா உனக்கு ஓட்டு போடுறாங்க. எதுக்கு போடுறாங்க? அவங்க தமிழ்நாட்டை வஞ்சிப்பானுங்க, தமிழ் மக்களை வஞ்சிப்பானுங்க என்ன அப்படி சொல்லி தானே நினச்சி தானே ஓட்டு போடுறாங்க. கண்டிப்பாக அது 50 வருஷமாக 55 ஆண்டுகளாக திராவிட கட்சி தான் தமிழ்நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்கு. இங்கே கால உண்ட மொழின்னு அவங்களுக்கு ஒரு நப்பாசை இருக்குது. அதனால் தமிழர்களை கண்டு அவங்களுக்கு வெறுப்பு தன்மை வருது. வெறுப்பு தன்மை நடக்கிற மாதிரி செஞ்சுறாங்க. எதுவும் நன்மை செய்யலை. காங்கிரஸ் கவர்மெண்ட்லாம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ நன்மை செஞ்சிச்சு. பாரதிய ஜனதா கவர்மெண்ட் தமிழ்நாடை ஒதுக்குது. அப்படி ஒதுக்கும்போது தமிழ் மக்களும் தமிழ்நாட்டு தலைவர்களை இவங்களை எப்படி மதிப்பாங்க? ஒரு காலம் மதிக்க மாட்டாங்க. இவங்க தமிழர்களுக்கு கேட்குற உதவி செஞ்சால் கண்டிப்பாக அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் பாரதிய ஜனதாவை விரும்பும். இவங்க செய்கிறது பூரா தமிழ்நாட்டுக்கு வஞ்சிக்கிறது, பட்ஜெட்டில் பணம் ஒதுக்குறது இல்லை, ரயில்வேக்கு பணம் ஒதுக்குறது இல்லை, இது மழை வெள்ளம் வந்தாக்கா அதுக்கு பணம் ஒதுக்குறது இல்லை. எதுவுமே செய்யாமல் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஓட்டு கேட்டு தமிழ் மக்கள்கிட்ட அன்பு கேட்டால் எப்படி முடியும்? தமிழ்நாடு மாதிரி அன்பான மக்கள், நன்றி உள்ள மக்கள் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட பாரதிய ஜனதா கவர்மெண்ட்டு நல்லபடியாக நடந்துக்கிற மாட்டேது. அதனால மக்கள் அவளை எதிர்க்கிறாங்க. அது மாதிரி கூடாதுங்க. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதாவது அது மாதிரி கொடுத்து கையெழுத்து வாங்கலாம் கூடாது. பசங்களுக்கு அது என்ன சின்ன பசங்களுக்கு அந்த அளவுக்கும் தெரியாது. அது இப்போ நாலேஜ் குறைவாக இருக்கும். அது இதே வந்து அது டீச்சருங்க அது மாதிரினாக்கா அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது தெரியும், பசங்களுக்கும் தெரியும். 6th மேலே 6வது படிக்கிறதுக்கு மேலேயோ ஒரு 9வது 12வது படிக்கிற பசங்களுக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும். 1வது 2வது பசங்களுக்குலாம் வந்து பிஸ்கட் போட்டு கையெழுத்து வாங்கினா அது கூடவே கூடாது. ஒன்லி தமிழ், ஆங்கிலம். தமிழ் தான் முதன்மையாக இருக்கணும், ஆங்கிலம் 2வது ஆங்கிலம். ஹிந்தி படித்த ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவன் எம்ஏ ஹிந்தி எம்ஏ படித்த வந்து மெட்ராஸில் பார்த்தா ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பளத்துக்கு வேலை செய்கிறான். ஒரு மொழியை படிக்கிறது இப்போ எல்லாரும் கேட்குறான். பிஜேபி அண்ணாமலை கேட்குறாரு, ஹிந்தி மொழியை வந்து படிக்க தமிழ்நாடு தடுக்குது. உன் பிள்ளை முன்னாடி நீ படிக்க வைக்க வேண்டியதானே? ஒருத்தன் என் பையன் ஹிந்தி மொழி படித்தா முன்னேறுவான்னு நினைக்க, நீ காசு போட்டு செலவு பண்ணி படிக்க வை. வரவன் போகிறலாம் தான் மொழியை படிக்கணும். அதுக்காக தமிழ்நாட்டு அரசாங்கம் வந்து கண்டவ மொழியெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்குறது யாரு? ஒரு மாநிலத்தை அந்த மாநில மொழிக்கு தான் பாடுபட முடியுமே தவிர வரவன் போகிற மொழிக்கெல்லாம் காசு கொடுக்க முடியாது. அதனால ஹிந்தி மொழி படிக்கிறது தேவையில்லாத முட்டாள்தனமான வேலை. இல்லை, அது அந்த மொழி நமக்கு தேவையில்லம்மா. மும்மொழிக்குழு நமக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை இல்லைன்றது எங்களுடைய பாகுபாடு காட்டுறதுனால தான் வேண்டான்றாங்க. பாகுபாடு காட்டுறாங்க. தமிழ் நிலத்தை இது பண்ணுறாங்க, தமிழ்நாட்டை ஒதுக்குறாங்க, எந்த ஒரு சலுகையும் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால அந்த மும்மொழிக்குழு எங்களுக்கு வேண்டாம். அந்த மொழி எங்களுக்கு தேவையில்லை. இந்திய பல வழியில் திணிக்க பார்த்தாங்க, பல வழியில் அவங்களுக்கு அடிமையாக்க பார்த்தாங்க, பல வழியில் வந்து அவங்க வந்து சீட்டுகளை கட்டி அடிமைத்தனமான ஒரு அரசியல் நடத்த பார்த்தாங்க. ஆந்திரா, குஜராத், ஒரிசா இந்த மாதிரி மாநிலங்களை போல மேற்கு வங்காள போல உடைக்க பார்த்தாங்க. எதுவுமே நடக்காத போது ஏதாவது உடனே கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதுதான். அதாவது இன்னைக்கு இல்லை, இது வந்து ஒரு இனத்தின் மீது தொடுக்கப்பட்ட போர். இனம் என்பது தமிழ் இனம்.
பாதிக்கப்படுவது தமிழினம். இதை இங்கே உணராத அண்ணாமலை தமிழிசை போன்ற உணரலை. அதாவது உனக்கு வந்து 1000 கட்சியில் இருக்கலாம், யார் வேணாலும் 1000 கட்சியில் யார் வேணாலும் வாழலாம், 1000 கட்சிக்கு போகலாம். இனம்னு வரையில நம்ம தமிழ் இனத்தில் நிற்கணும். தமிழ் இனம்ங்கிறது நம்ம இனம். அந்த இனத்துக்கு நம்ம ஒன்றா வரணும். அது வரமாட்டேங்கிறோம். தமிழுக்காக சுத்தமாகவே நிற்கிறோம். யாருமே நிற்க கிடையாது. யார் நிற்கிறா தமிழுக்காக சொல்லுங்கள். இந்த பொம்பளை ஓடி போய் கையெழுத்து வாங்குது, இந்திக்கு மிட்டாய் கொடுக்குது, லட்டு கொடுக்குது. தமிழுக்காக ஏதாவது ஒன்று வாங்கிச்சா இது வரையும்? இதாக ஒன்று செஞ்சுச்சா? இது யாரும் தமிழ்நாட்டுக்காக செஞ்சாங்களா? சொந்த கால் ஊன்ற முடியாதவர்கள், தவந்து போகும் குழந்தை விட மோசமானவர்கள் இவர்கள். இந்திக்கா வாழ் பிடிச்சாதான் கட்சியை விட்டுடு, சொந்த கட்சியை விட்டுடு. அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாதுங்க. அவங்கெல்லாம் ஒரு சரியான தலைவர்களே கிடையாது. ஏதோ கூட்டரசமாக சாமி பேரை சொல்லி ஓட்ட மக்கள்கிட்ட ஏமாற்றி வாங்கிட்டாங்க. உண்மையாக நடக்கிற எல்லாருக்கும் பொதுவாக நடக்கணும். அவன் தான் மத்திய அமைச்சர், அதுதான் மத்திய கவர்மெண்ட்டு. இப்போ பாருங்க, அங்கே மற்ற ஆந்திராவுக்கு கொடுக்குறாங்க, பீகாருக்கு கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வெள்ளம் வலிச்சு கொடுக்கவே இல்லை. இப்போ மக்கள் கொந்திச்சு கேட்பாங்களா இல்லையா? இது மக்களுடைய எதிர்ப்பு தான் சந்திக்கிறது இந்த பாரதிய ஜனதா கவர்மெண்ட். மற்ற கவர்மெண்ட் மாதிரி இல்லை. ரொம்ப வன்மையாக தமிழ்நாட்டையும் தென் மாநிலத்தையும் புறக்கணிக்குது. அதனால் தென் மாநில மக்கள் பாரதிய ஜனதா ஒரு காலம் மதிக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்க தமிழ் மக்களுக்கு செய்ய வேண்டியதை நீ செஞ்சினா தான் உனக்கு மரியாதை கிடைக்கும், உனக்கு ஓட்டு கிடைக்கும். இல்லைன்னா தமிழ்நாட்டு மக்கள் வர்ற பிரதமரோ மற்ற மந்திரியோ வந்தாலும் இனிமேல் வந்தால் கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. பாருங்க, அம்மா இந்தி எதுக்கிட்ட பிச்சையாமா கேட்குறோம். ஐயா எனக்கு பிச்சை போடுங்க ஐயா, எங்களுக்கு ஏதாவது கொடுங்க ஐயா கேட்குறோம். நம்மளோட உரிமையை தான் கேட்குறோம். ஹிந்தி படிக்கணும் படிக்க வேணாலும் யாருமே சொல்லலை. தேவைப்பட்டு அவன் படிச்சுக்கிறான், அது அவன் இஷ்டம். ஹிந்தியை நீ திரிக்காத. ரூபா கொடுத்தாதான் ஹிந்தி பேசினா தான் படிக்க வச்சா தான் ரூபா கொடுக்கணும். அது என்னது? அது ஒரு ஜபர்சி பண்ணுறது, மக்கள் மத்தியில் ஒரு போஸ்ட் பண்ணுறது, மிரட்டுறது, எப்படியாவது அடைக்கால நினைக்கிறது. அடைக்கால நினைக்கிறது வந்து என்னைக்குமே வின்றதா சரித்திரம் இல்லை. சொல்லுங்கள். நாட்டின் பிரதமர் எல்லா மாநிலங்களையும் தன் பிள்ளை போல தான் பார்க்கணும், தன் இதாக தான் பார்க்கணும். உன்னை அதுக்கு தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் நீ வந்து சுத்தமாக வந்து அது இல்லாமல் தர்மேந்திர பிரசாத்தை விட்டு அந்த ஆளுக்கு என்ன தெரியும்? அவன் ஒரு மன்னர் பரம்பரையில் வந்தவன். அவன் மன்னர் போல் ஆட்சியில் தான் மனத்தான் செலுத்துவான். மக்களோட மக்கள் அவனுக்குலாம் இருக்கிறதுக்கு ஒரு இது இல்லை. நீ யார் எனக்கு ரூபா பிச்சை தர்றதுக்கு? நீ எனக்கு ரூபா தர வேணாம், நீ அதை வச்சா தான் ரூபா தரேன்னு சொல்கிற. எதுக்கு சொல்கிற? அப்போ மிரட்டுறியா? தமிழ்நாட்டு மக்களை மிரட்டுறியா? நேற்று என்ன பேசியிருக்க பார்லிமெண்ட்டில்? தமிழில் நாகரிகம் தெரியாது. என்ன நாகரிகம் தெரியல? பல 1000 வருஷங்களுக்கு முன்னாலே இரும்பு கண்டுபிடிச்சவன் தமிழ். 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழனுக்கு எல்லா அறிவும் இருக்குது. உங்களை மாதிரி காட்டு முறாட்டி இல்லை. ஒரு உங்கள் ஹிந்தி பேசுகிற மாநிலத்தில் நடந்த அட்டுழியத்தை பாருங்கள். இல்லை, மெயின் ரீசன் அதே தான். தமிழ்நாட்டு உள்ள அவங்க வந்து பிஜேபி வந்து கால் ஒன்று முடியலன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த மும்மொழிக்குள்ளே வந்து உள்ள திணிக்கிறாங்க. ஏன்னா அது இங்கே தமிழ்நாட்டுக்கு வெறுப்பு வச்சு அவங்க கட்சி தான் சார்பாக தான் இருப்பாங்கம்மா. எங்கே உள்ளவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா? அவங்க கட்சிக்கு அவங்களுடைய இதுக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா? மற்ற இங்கே உள்ள தமிழக மக்களுக்கோ தமிழ்நாட்டுக்கோ அவங்க முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க. படிப்பு செலவு எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரி படிக்கணும். நம்ம தமிழ் மக்கள் படிக்கிறாங்கன்னா இருமொழி கொள்கைனால நல்லா படித்து முன்னேறுறாங்க. மும்மொழி கொள்கை தேவையில்லை. மும்மொழி கொள்கை போனால் பள்ளிக்கு போக மாட்டாங்க. பள்ளிக்கூடம் புது படிப்பாக இருக்குது. பிள்ளைங்க மிரண்டு வெளியே வந்துடுவாங்க. தமிழ் படிக்கிறாங்க, ஆங்கிலம் படிக்கிறாங்க. உலகம் பூரா போகிறாங்க தமிழ் மக்கள். மற்ற ஹிந்தி படித்த எங்கே இருக்கான்? ஹிந்தி படித்து போட்டு தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் வேலைக்கு வந்துக்கிட்டு இருக்கானுங்க. தமிழ் மொழி படித்து உலகம் முழுக்க போய் வேலை பார்க்குறான். இன்றைக்கி அறிவாளியாக இருக்கிற தமிழ்நாடு தான். பெரிய ஆராய்ச்சி நிறுவனம் பாருங்கள், பெரிய பெரிய மேனேஜ்மெண்ட்டில் பாருங்கள். வெளிநாட்டில் இருக்கிற பெரிய எம்பி எம்எல்ஏ கூட நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான் ஆகிறாங்க. ஹிந்தி படித்தவன் எவனே ஆகலை. பானிபூரி சோலாபூரி ஊற்றுக்கு தான் தெரிவானே தவிர தமிழ் மக்களுக்கு எங்கே போனாலும் மரியாதை இருக்குது. இருமொழி கொள்கை தான் தமிழ் மக்கள் விரும்புவாங்க. முதலமைச்சர் ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டே தாங்க இருக்காங்க, பாரதிய ஜனதா கவர்மெண்ட் நம்மளை புறக்கணிக்குதுன்னு. அப்படி புறக்கணிக்கிற மாதிரி நம்மளும் புறக்கணிக்கணும். எனக்கு தனி தமிழ்நாடு கேளுன்னு அடுத்த வார்த்தை இந்த மாதிரி போட்டால் தான் ஒரு பயம் வரும்.